ஹலோ கோடர்ஸ். இன்னைக்கு நம்ம சி ஷார்ப்ல உள்ள வேரியபிள்ஸ் அப்புறம் டேட்டா டைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இட் ஹோல்ட்ஸ் தி ஸ்பெசிஃபிக் டைப். ஆமா, அந்த வேரியபிள் என்ன வேரியபிள்ஸ்னு லெஃப்ட் சைடு நமக்கு டேட்டா டைப் இருக்கும். ரைட் சைடு அதோட டேட்டா இருக்கும். ஸோ, அந்த டேட்டா டைப்புக்கு ஏத்த டேட்டா தான் நம்மளால குடுக்க முடியும். மத்த எதுவும் குடுக்க முடியாது. ஸோ, அத ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் அந்த வேரியபிள்ங்கிறதோட வேல. யூஸ்டு டூ மேனிபுலேட் டேட்டா இன் அ புரோகிராம். ஸோ, அந்த டேட்டாவ வச்சு நம்ம ஏதோ ஒரு ஃபங்ஷன் இங்க பண்றோம். ஸோ, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ, இது வந்து வேரியபிளோட சின்டாக்ஸ். டேட்டா டைப் நான் சொன்னது தான். வேரியபிள் நேம்க்கு லெஃப்ட்ல டேட்டா டைப், ரைட்ல வேல்யூ இருக்கும். ஸோ, இங்க வேரியபிள் நேம் ஈக்குவல் டூ வேல்யூ. இங்க இன்டிஜர்ல தான் நம்ம இங்க டேட்டா குடுக்கணும்ன்ட்டு இங்க ஒரு கண்டிஷன். இது ஒரு டேட்டா டைப் குடுத்துருவோம். ஸோ, அதுபடி தான் குடுக்க முடியும். குடுக்க முடியலன்னா என்ன ஆகுதுங்கிறத நம்ம அடுத்து பிராக்டிகலா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ, இது வந்து வேரியபிள் நேம். இது நம்ம வாட்டெவர் நம்ம என்னன்னா குடுத்துக்கலாம். பட் மீனிங்ஃபுல்லா இருந்தா ரொம்ப பெட்டர். அதுக்குரிய ஸோ, சி ஷார்ப் வேரியபிள் மார்க்ஸ் அசைன்ட் டூ எ வேல்யூ 95. ஓகே. இன்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். மார்க்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் நேம். 95 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஓகே. இந்த இன்ட் அப்படிங்கிற கண்டெய்னர் மார்க் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம்க்குள்ள 95 அப்படிங்கிற ஒரு டேட்டா உள்ள இருக்கு. ஸோ, நான் இந்த கண்டெய்னர ஒரு டேட்டா டைப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்ட்ரிங் குடுக்க முடிஞ்சா ஸ்ட்ரிங் அதாவது ஆல்பாபெட் மட்டும் தான் நம்மளால உள்ள குடுக்க முடியும். இன்ட்ன்னு குடுக்க வந்தா அத மட்டும் தான் நம்ம குடுக்க முடியும். இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் எது எது சேருமோ நம்ம அதத்தான் போட்டு வைக்கணும். ஸோ, இது ரூல்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. நம்ம அத முடிச்சிடலாம். மஸ்ட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். லெட்டர் இல்லன்னா அண்டர்ஸ்கோர்ல தான் அ அந்த வேரியபிளோட ஸ்டார்ட்டிங் லெட்டர் இருக்கணுன்றாங்க. ஸோ, நம்ம அத செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ, விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ, லாஸ்ட் இது ஃபினிஷ் பண்ணதோட இருக்கு. நம்ம அத டெலீட் பண்ணிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இன்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு குடுக்குறேன். இதுல ஒரு ஏஜ குடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க? மஸ்ட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். ஸோ, நம்ம ஒரு லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணனால நமக்கு எந்த எரரும் ஷோ பண்ணல. இதே இது நம்ம ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு பண்ணாலும் எந்த எரரும் நமக்கு கிடைக்கல. அதே இது அண்டர்ஸ்கோருக்கு பதிலா ஏதாவது டிஜிட் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணா நமக்கு எரர் வருது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேனாட் யூஸ் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நம்மளோட ரிசர்வ் கீவேர்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இஃப் அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி ப்ரிஃபர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்ன இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இஃப்பு, எல்ஸு ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம இத கொண்டு போயிட்டு நம்ம இங்க வந்து ஏஜ்க்கு பதிலா நான் இங்க இஃப் போட்டேன்னு வச்சுக்கோங்க. அது எடுத்துக்காது. ஏன்னா ரிசர்வ்க்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கேத்த என்ன ஒரு வேரியபிள் நேமோ அதத்தான் நம்ம இங்க குடுக்க முடியும். நெக்ஸ்ட் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றாங்க. அதாவது இந்த ஏஜ் இஸ் ஈக்குவல் 23 குடுத்துருக்கேன். இதுவும் 1 இல்ல அப்படின்றாங்க. பிகாஸ் அந்த கேஸ் சென்சிட்டிவ் மாறுது. இதுல கேப்ஸ்ல இருக்கு, இங்க ஸ்மால்ல இருக்கு. ஸோ அது மாறுனாலும் வெவ்வேறு வேல்யூ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷுட் பி டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ரீடபிலிட்டி. டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ரீடபிலிட்டி. ஸோ அது ரொம்ப ரீடபிளா இருந்தா ரொம்ப நல்லது டெவலப்பர்ஸுக்கு. ஏன்னா நான் இங்க ஏஜ்ன்னு குடுத்தனால நம்ம யார் பார்க்க வந்தாலும் ஏஜ்ன்னு தெரியும். அதே இது ஏஜ்ன்னு போட்டு சம்திங் லைக் ஏதாவது ஒண்ணு நம்ம குடுத்துட்டோம்னா, ஏஜ்ன்னு போட்டுருக்காங்க. இது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னு தெரியாது. இது நம்ம வந்து யங் பாய் ஏஜ். ஸோ சம்திங் நம்ம இப்படி குடுக்குறனால நம்ம டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ அதான் லாஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ல வேல்யூ டைப் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு 2 இருக்கு. அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வேல்யூ டைப் அப்படிங்கிறது ஸ்டோர்ஸ் தி ஆக்சுவல் டேட்டா. அதுக்கு எக்ஸாம்பிளா இன்ட், ஃப்ளோட், டபுள், பூலியன், கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் டைப்ல என்ன பண்ணா ஸ்டோர்ஸ் மெமரி அட்ரஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம இத கொஞ்சம் எக்ஸாம்பிளா பார்ப்போம். வேல்யூ டைப் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோர்ஸ் ஆக்சுவல் டேட்டா. இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு குடுத்துருக்கேன். இன்ட் பி ஈக்குவல் டு நான் ஏவ குடுக்குறேன். ஓகே.
அடுத்து நெக்ஸ்ட்டு நான் பி இஸ் ஈக்குவல் டூ 20 அப்படின்னு குடுத்துட்டேன். நான் இப்ப இந்த இத வந்து லாக் பண்றேன். லாக் பண்ணும்போது நான் பிய லாக் பண்ணும்போது, ஸோ ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரியும் 20 தான் பிரிண்ட் ஆகப்போகுது. ஓகே. இங்க ஆக்சுவலா 20 வந்துருச்சு. ஸோ இதில ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. லாஸ்ட் நம்ம 20 குடுத்தனால அந்த ஆக்சுவல் டேட்டாவ எடுத்துட்டு வந்து குடுத்தது. இதுதான் வேல்யூ டைப். ஸ்டோர்ஸ் ஆக்சுவல் டேட்டா. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டைப் இருக்கு பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு அத கீழவே நான் போட்டு காமிச்சுடுறேன். நான் இங்க ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். ARR அப்படின்ட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு, அதில ஒரு 4 வேல்யூஸ் குடுத்துக்கிறேன். ஸோ 4 இங்கே குடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நான் இன்னொரு அரேவ கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்றேன், நம்ம மேல என்ன பண்ணோமோ, அதே தான் பண்ண போறோம். ஸோ நான் இங்க ARR அப்படின்னு குடுத்துக்கிறேன். நம்ம எப்பயும் போல கன்சோல் டாட் ரைட்ல இப்படி பிரிண்ட் பண்ணோம்னா, நமக்கு டைரக்ட்டா அரே பிரிண்ட் ஆகாது. ஸோ நான் இத கமெண்ட்ல வச்சுக்கிறேன். ஃபார் ஈச் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அத கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் அத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ இங்க போட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க ARR அந்த அரேல வந்து எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். 1, 2, 3, 4ன்னு செக் பண்ணணும். ஓகே. நம்ம கரெக்ட்டா 1, 2, 3, 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இங்க பிய சேஞ்ச் பண்ணோம். அதே மாரி இந்த BRR உள்ள வேல்யூவ சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப BRR நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்குவோம். இப்ப நம்ம 2வ சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல இருக்கு. அப்போ 1 ஈக்குவல் டூ நான் ஒரு 78 அப்போ 2க்கு பதிலா நான் 78 இன்டு BRக்கு போடுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. BRக்கு போடுறோம். நம்ம இங்கேயும் அதே தான் பண்ணோம். நம்ம அத பிரிண்ட் பண்ணோம். பட் நமக்கு அது அதே ஆக்சுவல் டேட்டா ஷோ ஆயிருச்சு. இங்க நான் BRக்கு தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க AR தான் இட்டரேட் பண்றேன். ARல உள்ள வேல்யூ தான் எடுக்குது. ஸோ நான் இப்ப சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்றேன். இப்ப நம்ம ARல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இந்த இது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து மெமரி டேட்டாவ ஸ்டோர் பண்ணுது. ஆக்சுவல் டேட்டாவ ஹோல்ட் பண்ணி வைக்குது. இது வந்து அந்த மெமரி அட்ரஸ அந்த அந்த டேட்டா மெமரி அட்ரஸ் ஆஃப் டேட்டாவே இது பண்ணுது. ஸோ நம்ம இங்க ஒண்ணு சேஞ்ச் பண்ணா மெயின்ல வரையும் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ ஒன்ஸ் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணா அங்கேயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அதுக்கு 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டிக்ளேரிங் அண்ட் இனிஷியலைசிங் வேரியபிள்ஸ். இன்ட் நம்பர். ஸோ நம்ம ஒரு 4 டேட்டா டைப் குடுத்துருக்கோம். இன்டிஜர், டபுள், ஸ்ட்ரிங், பூலியன். ஸோ இன்டிஜர் 50 டபுள்ங்கிறது பாயிண்ட்ல வைப்போம் 19.9 ஸ்ட்ரிங்க நம்ம இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். டபுள் கோட்ஸ்க்குள்ள இதெல்லாம் பண்ணிக்கலாம். பூலியன் ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைனமிக் வேரியபிள் அசைன்மென்ட். நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நம்ம எந்த டேட்டா டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ணாம, நம்மளா இங்க ஒரு வேல்யூ குடுத்துக்கலாம். கம்பைல் டைம்ல அது வந்து என்ன டேட்டா டைப்ன்ட்டு ப்ரொசீட் பண்ணி அப்போ ஒர்க் பண்ணிக்கும். அந்த டைம் கம்பைல் டைம்ல தான் பண்ண முடியும். ஸோ நான் இத எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். வேர் இஸ் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு குடுத்துருக்கேன். வேர் b is equal to இப்படி குடுத்துருக்கேன். ஸோ இதுலருந்து என்ன தெரியுது? நம்ம வந்து இங்க வந்து நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபையே பண்ணல. இங்க இன்டிஜரா, இல்ல ஸ்ட்ரிங்கா, இல்ல பூலியனா அப்படின்ட்டு நம்ம எங்கேயுமே ஸ்பெசிஃபையே பண்ணல. இது ஒரு காமனா எடுத்துக்கிட்டு, எந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம இத யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு இடத்துல இருந்து டேட்டா வர்றப்ப, எந்த டேட்டான்னு நம்மளால கணிக்கவே முடியாது. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டேட்டா வர்றப்ப, இது ஆக்சுவலா நம்ம கம்பைல் டைம்ல இது இதுக்குரிய டேட்டான்ட்டு அப்போ போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்றோம். ஓ! ஓகே. ஸோ இதான் அந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸோட ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. மெயில் ஐடி கீழ குடுத்துருக்கேன். எதுவும் டவுட் இருந்தா அதில மெயில் பண்ணுங்க.